காலையில எழுப்பி விட்டா பாலை மட்டும் குடிச்சு போட்டு எங்க போனான்னு தெரியலையே. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், அம்மாக்கே சாப்பாடு கொடுக்கணும், அம்மா மாத்திரை போடுறாள். எதுவுமே யோசிக்காம இப்ப எங்க போனான்னு தெரியலையே. அம்மா திட்டுறதுல தப்பே இல்லை. என்னத்த சொல்ற, எப்படி திட்டினாலும் வந்து மூஞ்ச தூக்கிக்கிட்டு உட்காந்துருக்காளே தவிர தான் செய்யறது தப்புன்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. வெறும் சோறை மனுஷன் சாப்பிட முடியுமா? ஒரு கறி வச்சுட்டு போயிருக்கலாம், இல்ல ஒரு துவையில சரி அரைச்சு வச்சுட்டு போயிருக்கலாம். எப்படி இப்ப இதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சு சாப்பிடுறது? ஏங்க, நீங்க எப்ப வந்தீங்க? ஏன் சின்ன பொண்ணே இப்படி செய்யற? இப்போ நமக்கு ஒரு 2 பிள்ளை ஆகி போச்சு. வயிற்றுல ஒரு பிள்ளை இருக்கு, வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு. அதுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், செய்யணும். எதுவுமே செய்யாம நீ பாட்டுக்கு அப்படி வெளியே போய் ஊர் சுத்திட்டு வர. அப்புறம் அம்மா ஏசுனாங்கன்னா ஏசுறாங்கன்னு சொல்றதா? அவங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க. நீ இப்படி காலையிலேயே வீட்டை விட்டு வெளியில போலாமா? ஏங்க, ஏங்க கத்துறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நான் வேற எங்கேயுமே போனேன்? நம்ம ராணியக்கா வீட்டுக்கு தானே போயிட்டு வரேன். உங்க அம்மா தான் வீட்டுல இல்லையே. இன்னைக்குதான் மீன் கூடையை தூக்கிட்டு மீன் வியாபாரத்துக்கு போயிட்டாங்களே. அப்புறம் எங்கிட்ட நான் கறி வைக்கிறது? நான் சாதம் மட்டும் வச்சுட்டு நான் போய் அங்க ராணியக்கா வீட்டுல சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். நீ சாப்பிட்டா போதுமா? நாங்கெல்லாம் சாப்பிட வேணாமா? ஏதாவது ஒரு கறி ரெடி பண்ணிருக்கலாம்ல. ஏன் வச்சு என்ன பொண்ணு இப்படி செய்யற? ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கும் கறி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. உங்க அம்மைக்கு அவங்களே மீன் கறி வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் ஒண்ணும் செய்யல. உங்க 2 பேருக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு தெரியுமா? அந்த கடவுளுக்கே பொறுக்காது. உண்மையிலேயே பாடா படுத்துறீங்க 2 பேரும். சரி சரி, ரொம்ப புலம்பாதீங்க, போய் சாப்பிடுங்க போங்க. 2 பேரும் சாம்பார் ஊத்திக்காம நைட்டு வச்ச சட்னியை ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீ சொல்றதை கேட்கவே மாட்டீங்களா? சித்தி, இந்த சட்னி சாம்பார் சூப்பரா இருக்கு சித்தி. பழைய சட்னியை எப்பவுமே சாப்பிடக்கூடாதுப்பா. 3 பேத்துக்கு சேர்த்துதே சொல்றேன். தேங்காய் சட்னியெல்லாம் அரைச்சா உடனே காலி பண்ணிடணும். நான் எப்பவுமே எடுத்து வைக்க மாட்டேன். யார் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சான்னு தெரியல. இப்போ அதை ஊற்றி 2-3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன சொல்லுவே? திரும்ப அடுப்புல சட்டி போட்டிருக்கிற, உட வச்சிருக்கியா? ஆமாக்கா, மதியத்துக்கு நமக்கு சாப்பாடு வைக்கணும்ல, அதனால வச்சிருக்கேன்க்கா. இப்ப சட்னி தேங்காய் சட்னி தான் ஊற்றி சாப்பிடுவேன்னு 3 இந்த பிடிவாதம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்குங்க. சரி சார், ஸ்கூலுக்கெல்லாம் டிஃபன்லாம் கட்டியாச்சு. இவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு சாதம் வடிச்சுக்கலாம்க்கா. மீன் கறி இருந்துச்சு. சின்ன பொண்ணு வந்தா காலையில வந்து இட்லியும் மீன் கறியும் வேணும்னு சொல்லி வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டாக்கா. சின்ன பொண்ணு வந்தாளா? சரி சரி, அவ மாசமா இருக்கிறதுனால வாய்க்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நானே நினைச்சேன். சரி பரவாயில்ல, மீன் கறி அவ சாப்பிட்டுட்டா சரி, சந்தோஷம் தான். அவங்க வீட்டுக்கு இன்னொரு பாப்பா வர போதா? ஆமா சோபி, சின்ன பொண்ணத்த மாசமா இருக்காங்க. அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சோனிக்கு ஒரு பாப்பா வந்துரும்ல? ஆமா ஆமா, கண்டிப்பா இன்னொரு பாப்பா வந்துரும் நம்ம வீட்டுக்கும். அப்ப உங்க 3 பேரோட விளையாடுறதுக்கு இன்னொரு குட்டி பாப்பா வந்துரும். அக்கா, மாமா கிளம்பிட்டாரா? அவர் இன்னும் சாப்பிட வரலக்கா. அவருக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் அதிகமா வேலை இருக்குன்னு சொல்லி சீக்கிரமே கிளம்பிட்டாரு. இங்க இட்லி எல்லாம் ரெடி ஆகல. அடுப்புல நீ வேலை பார்த்துட்டு இருந்தியா? அவனை உள்ள இருக்க அடுக்கலையில 2 தோசை ஊத்தி கொடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. சரிக்கா சரிக்கா. அம்மா, மத்தியானத்துக்கு இறால் தொக்கு பண்ணலாமா? ஏட்டி, மணி பாரு 8:30 மணி ஆச்சு. இந்நேரம் போய் இறால் எங்க போய் வாங்குறது நானு? நாளைக்கு வேணா செஞ்சு தரேன். அதெல்லாம் இல்ல, சின்ன பொண்ணாத்தையோட அவங்க மாமியார் வந்து மீன் கடை மீன் வியாபாரம் தானே பண்றாங்க. அவங்ககிட்ட இறால் இருக்குன்னு சின்ன பொண்ணாத்தை சொன்னாங்க. நீங்க வாங்கி அதை இன்னைக்கு கண்டிப்பா இறால் தொக்கு பண்ணியே ஆகணும். சத்யா, உனக்கு நாளைக்கு நான் செஞ்சு தரேம்மா. இன்னைக்கு போட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ல. பாரு, சாம்பாரும் மதியத்துக்கு சேர்த்தே வச்சாச்சு. உருளைக்கிழங்கு மட்டும் பரட்டிட்டு நம்ம மதிய வேலையை முடிச்சிடலாம். நாளைக்கு நான் கண்டிப்பா உனக்கு இறால் தொக்கு பண்ணி தரேன், சரியா? இல்ல சித்தி, இதோட சேர்த்து கொஞ்சம் இறால் தொக்கு கண்டிப்பா பண்ணுங்க. எனக்கு வேணும், கம்பல்சரி வேணும் சித்தி. கோச்சுக்காம எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க. அக்கா, சோனியக்காக தான் இறால் தொக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க நண்டு கிரேவி தான் சாப்பிடுவீங்க. ஆனா ஏன் இன்னைக்கு இறால் தொக்கு அதிகமா வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிறீங்க? அப்ப சோனியக்கா வருதா இன்னைக்கு? ஏட்டி, சோனி வர்றாளா? அப்போ நீங்க 2 பேரும் ஊமுக்கு சிமிங்க. ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு என்கிட்ட சொல்றதே கிடையாது. அன்னைக்கு இப்படிதான் பண்ணி வச்சேன். நிஜமா வர்றாளா அவ? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் இல்ல, நான் எனக்கு பிடிக்கும் அதனால தான் கேக்குறேன். அவ வர்றாளா இல்லையான்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றா. உங்ககிட்ட தான பேசுறா ஓயம்மா. நீங்களே ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நானே எதுவும் ஃபோன் பண்ணவும் இல்ல, அவட்ட பேசவும் இல்ல. சரி சரி, நான் போய் கேட்டு பார்க்கறேன். இருந்தா வாங்கிட்டு வந்து செய்யறேன். நீங்க கிளம்புங்க. செல்வி, நீ சாப்பிடு. நான் போய் அங்க மீன் கடைக்கிட்ட போயிட்டு மீன் என்ன இருக்கு பார்த்து இறால் இருந்தா நான் வாங்கிட்டு வரேன். இல்லைன்னா கொஞ்சம் மீனையாவது வாங்கிட்டு வரேன், சரியா? ஏக்கா, நீ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலக்கா. சும்மா சும்மா பசிக்கலன்னு சொல்லக்கூடாது. சாப்பிட்ற வெளியே பாரு, சரியா? நீ உடம்பு தைரியம் நல்லா வச்சுக்கிட்டா தானே தைரியமா நம்ம அடுத்த வேலை பார்க்க முடியும். உனக்கு உடம்பு முடியலன்னா அப்புறம் பிள்ளைங்க 2 கஷ்டப்படுங்களா இல்லையா? அப்படிலாம் செய்யக்கூடாது. சாப்பிட முதல்ல. ஆளு பேருமா இருக்கும்போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. யாருமே இல்லாம தனியா இருக்கும்போது மனசு அவ்வளோ வேதனைப்படுது. நம்ம என்ன செய்ய போறோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மீன்கார
இன்னைக்கு ராலெல்லாம் வச்சிருக்கீங்க போல தெரியுது. ஆமா ராணி, சும்மா இருந்து என்ன ஆக போகுது சொல்லு. கொஞ்ச நாள் வியாபாரத்தை விட்டுட்டு தான் இருந்தேன். ஆனாலும் சமாளிக்க முடியல. பேர பிள்ளை இருக்குது, நம்ம எதுவும் கேட்டா வாங்கி கொடுக்க செய்ய நம்ம கையில ஒரு காசு வேணாமா? இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம உழைச்சிட்டு போயிடுவோம். அதுக்கு தான் இன்னைக்கு மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டேன். மீனும் ராலும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் காலையிலேயே சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்தா, வந்துட்டு ராலு என் மாமியார் வச்சு விற்கிறாங்கன்னு என் மகட்ட சொல்லிட்டா போல தெரியுது. அவ ஒரு ஆளுக்கு கிரேவி வச்சே ஆகணும் இன்னைக்கு அப்படின்னு ஒரே பிடிவாதம். இத்தனைக்கும் காலேஜ் போறா. அவ பிடிவாதம் தாங்க முடியாம இப்ப நான் சரி ராலை வாங்கி கிரேவி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கேன் காலேஜுக்கு. அவ காலையில உங்க வீட்டுக்கு தான் வந்தாளா? வீட்டுல ஒரு கறியே வைக்கல செய்யலன்னு மகன் போட்டு புலம்பிக்கிட்டு இருந்தா. சரிடா, நீ இருக்கிறத வச்சு சாப்பிடு, நான் மத்தியானத்துக்கு வந்து மீன் கறி வச்சு தரேன்னு சொல்லிட்டேன் வந்தேன். மாசமா இருக்கால, அவளுக்கு வாய்க்கு ருசியா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி வந்தா வீட்டுக்கு. நான் வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிட்டியாடின்னு கேட்டதுக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேக்கா, சாப்பாடெல்லாம் வச்சுட்டேன், என் மாமியார் வந்து குழம்பு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் இங்க வந்துட்டேக்கா, எனக்கு கிடுகிடுன்னு வருது, கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு தரீங்களான்னு கேட்டா. அப்பதான் சாப்பிட்டியா என்னன்னு கேட்டதுக்கு நான் இன்னும் சாப்பிடலன்னு சொன்னா. இட்லியும் மீன் கறியும் வச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு தான் போயிருக்கிறா. நீங்க இப்ப தனியா வீட்ல புள்ள இருக்கு, புருஷன் இருக்கா அப்படின்ற நினைப்பு இல்லாம இப்படி சுத்திக்கிட்டு திரியறா. அவள என்ன செய்யறது? மாசமா இருந்தா வீட்ல வேலை செய்ய கூடாதா? ஒரு குழம்பு வைக்க கூடாதா? இப்படி போய்கிட்டு ஊர் பூரா போயிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கறா நீ? நீ சொல்லி புத்தமதி சொல்ல கூடாது அவளுக்கு. அக்கா விடுங்கக்கா, வேற யார் வீட்டுக்குமா போறா? எங்க வீட்டுக்கு தானே வர்றா. அவ போறதுக்கு அம்மா வீடும் கிடையாது அவளுக்கு. வந்தா என் வீட்டுக்கு தான் வருவா. இதனால எதுக்கு நீங்க சடவாகுறீங்க? கோச்சுக்காதீங்க நீங்க. நான் கோவிக்கல ராணி. வீட்ல பச்சை புள்ளைய விட்டுப்பட்டு இப்படி வந்து இங்க வந்து உட்கார்ந்திருந்தா இது பொழப்பாகுமா? அந்த புள்ளைக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கறாளா? ஒரு நாள் ஒரு பொழுது அந்த புள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல. இதுல இன்னொரு புள்ள வேற. எப்படி இவ புள்ளைகளை பாத்துப்பா? எனக்கு அத நினைச்சாதான் ஒரே கவலையா இருக்கு. சரிக்கா, எனக்கு ஒரு 1/2 கிலோ இறால் கொடுங்க. ஏன் ராணி, 1/2 கிலோ போதுமா? உன் தங்கச்சி வீடு இங்க தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்ப எல்லாரும் இறால் சாப்பிட மாட்டாங்களா அவங்கலாம்? 1/2 கிலோ வாங்கினா உனக்கு 1/4 கிலோ தானே வரும். எப்படி பத்தும்? நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்க்கா. சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி சாதம் வச்சாச்சு. அவ கேட்டாலேன்றக்காக இறால வாங்கி கொஞ்சமா தொக்கு மாதிரி வச்சு சாதத்துக்கு தொட்டு சாப்பிட கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான் கேட்குறேன். போதும்க்கா அது. சோனி வா உள்ள போலாம். ஏடி சோனி, நல்லா இருக்கியா? சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிற. தம்பி நல்லா இருக்கியாப்பா? ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா ஆன்ட்டி? நீங்க? நான் நல்லா இருக்கேன். 2 பேரும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிறீங்க. உங்க அம்மாக்கு தெரியுமா நீங்க வந்தது? அத்தை, நாங்க வந்ததை யார்கிட்டயுமே சொல்லல. நாங்க சத்யாட்ட மட்டும் தான் சொன்னோம். சத்யா நேத்து பேசும்போது சொன்னா, சின்ன பொண்ணு அத்தை மாசமா இருக்காங்கன்னு சொல்லி. நீங்க எப்படி இருக்கீங்க? உடம்பு செக்கப்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? குழந்தையெல்லாம் நல்லா இருக்குதா? செக் பண்ணிட்டீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தை. நான் நல்லா இருக்கேன் சோனி. உங்க அம்மா தான் என்ன நல்லா பாத்துக்கிறாங்களே, அப்புறம் என்ன எனக்கு கவலை? நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. நான் எங்க வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் நடக்கிறது மட்டும்தான் என் வேலையே. ஆமாத்தே, மாசமா இருக்கவங்கள பார்த்தா எங்க அம்மா விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. சரி, உங்களை நல்லா பாத்துக்கிட்டா சரிதான். பைக்லயா வந்தீங்க? கார்ல வரல? ஆன்ட்டி, இவளுக்கு பைக் ரைடு தான் பிடிக்கும், கார்ல எல்லாம் வரமாட்டா. நீங்க வர்றீங்கன்னு சொல்லி தான் வீட்டுல நான்வெஜ் எல்லாம் வாங்கி அம்மா ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்களோ? இல்லத்தே, நாங்க வர்றத பத்தி சொல்லவே இல்ல. சத்யாட்டையும் கூட நாங்க கன்ஃபார்மா வர்றோம்ன்றத பத்தி சொல்லல. திடீர்னு தான் நாங்க கிளம்பி வந்தோம். சரி சரி, நீங்க உள்ள போங்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்.